ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் சைட் குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த ஹோம்மேட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக உடச்சக்கல்ல எடுத்துருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட் தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காமல் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 3 பூண்டு நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டாக பார்த்து 3 சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நான் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். புதினா கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஒற்றைக்கல்லையை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியாக கரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காய தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே உப்பு போட்டேன், கரெக்டாக இருந்தது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கெட்டியாகும்போது கொஞ்சமாக தண்ணி சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. திக்காச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இந்த ரோட் சைட் குருமா ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு கொதி வந்ததும் நிறுத்துங்க கேஸ் ஸ்டவ்வை. பாருங்கள், கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 2 கொதி வந்ததுன்னா நிறுத்திடுங்க. குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி இது. கேஸ் ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நீங்களும் இந்த குருமா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி டிஷ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.